இன்றைக்கி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா, தொலைக்காட்சி, இந்த ரெண்டும் மட்டும்தான் ஜனநாயகனையும் பராசக்தியும் பற்றி பெருசாக பேசிகிட்டு இருக்கேன். இதை எப்போவுமே டாப். ரஜினி, அஜித், பாக்கி யாருமே அந்த கிட்ட நெருங்க முடியாது. முதல் முறையாக இவ்வளோ வியூஸ் அள்ளி இருக்குது, இவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு, இவ்வளோ கமெண்ட். இது ஒரு படத்தினுடைய வெற்றி தோல்வி எப்போவுமே தீர்மானிச்சு கிடையாது. வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ராமானுஜம் அவர்கள். வணக்கம். வணக்கம். பராசக்தி வெர்சஸ் ஜனநாயகன் ட்ரெய்லர் லான்ச் பண்ணிட்டாங்க ரெண்டு பேருமே. இது 24 மணி நேரத்தில் பராசக்தியோட ட்ரெய்லர் 40 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு. ஜனநாயகன் 3.48 அது மாதிரி மில்லியன் வியூஸ் வந்திருக்கு. இதை வச்சு சோசியல் மீடியாவில் பெரிய ஒரு கலையபரமே நடந்துக்கிட்டு இருக்கு. அதை கவனிச்சிங்களா? என்ன நடக்குது? இங்கேருந்து பஸ் ஏறி போய் கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்டில் இறங்கி போய் நீங்கள் ஜனநாயகன் பராசக்தின்னு கேட்டிங்கன்னா உங்களை இறங்க பார்த்துரும். இன்றைக்கி மக்கள் அப்படி தான் இருக்கான். இன்றைக்கி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா, தொலைக்காட்சி, இந்த ரெண்டும் மட்டும்தான் ஜனநாயகனையும் பராசக்தியும் பற்றி பெருசாக பேசிகிட்டு இருக்கேன். இது ஒரு தொழில், தப்புன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் எப்போவுமே அதாவது இங்கே ஒரு மைண்ட் செட் ஆகிட்டோம். ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாலோ அல்லது ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணாலோ அது சாங் ரிலீஸ் பண்ணாலோ யூடியூப்பில் எவ்வளோ வியூஸ் போகுது, எவ்வளோ லைக் வருது, எவ்வளோ கமெண்ட் வருது, இது டிஜிட்டலில் கவுண்டிங். இது ரொம்ப காலமாக இது உண்மையிலேயே நடக்குதுன்னு எல்லோரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் வல்லவனுக்கு வையகத்தில் நம்மால் அதே ஆட்டோமேட்டிக்காக கவுண்டிங் போடுற மாதிரி ஒரு இதை ரெடி பண்ணி போட்டு விஜய் தான் எப்போவுமே டாப்பு. ரஜினி, அஜித், பாக்கி யாருமே அந்த கிட்ட நெருங்க முடியாது. அப்படித்தான் இருந்தார். முதல் முறையாக இப்போ சிவகார்த்திகை சொன்ன மாதிரி அண்ணனுக்கு தம்பிக்கு தான் போட்டினார். அண்ணன் நீ என்ன போயிட்டு உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டதை நானும் செய்கிறேன் அப்படின்ட்டு இப்போ 4 கோடி பேர் போயிட்டார். இப்போ இதில் என்னென்னா நம்ம தானே இப்போ பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ எப்படி அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சி போயிட்டோம். ஏன்னா இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்றைக்கி அதாவது யூடியூப்புக்கு ஈக்குவலாக ஃபேஸ்புக்கினுடைய ரீச்சுங்கிறது ஏன்னா எல்லாருமே யூடியூப் பார்க்குறதில்ல. அப்படி தட்டினா ஃபேஸ்புக் தான் எல்லோரும், அல்லது இன்ஸ்டாகிராம். இது ரெண்டும் மிகப்பெரிய டாமினேட் பண்ணது சினிமா வட்டாரத்தில். ஸோ இப்போ என்னென்னா ஒரு காலத்தில் சினிமா செய்தியாளராக அல்லது ஐசன் டைரக்டராக இப்படியெல்லாம் இருந்தவங்க அதெல்லாம் அன்னைக்கு எங்கேயாவது ஒரு மாத சம்பளம் இல்லை நிகழ்ச்சிக்கு போகும்பொழுது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு இதை வச்சு தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்துச்சு. யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இதன் மூலம் நீங்கள் அதிகமான வியூஸ் வரும்பொழுது உங்களுக்கு வருமானம் கிடைக்குது அப்படின்ற ஒரு நிலை வந்ததுக்கு முன்னாடி எல்லா குரூப்பும் அப்படியே அங்கே ஜம்ப் ஆகிடுச்சு. சரி, ஜம்ப் ஆனது நடுநிலைமையோடு இருக்குன்னு பார்த்தா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கமெண்ட்டில் போய் அடைபட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் விஜயை தொட்டு பாருங்கிறாரு, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா சிவா யோகிய மாதிரி நீங்கள் பேசாதீங்கன்றாரு. அதாவது இங்கே இருக்கிற சினிமான்னு போயிட்டால எல்லாத்துலேயுமே தப்பான பல விஷயங்கள் இருக்குது. இங்கே எவனும் யோக்கியம் கிடையாது. சினிமாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 100% யோக்கியமான நடைமுறை, 100% நேர்மையான வரவு செலவுங்கிறது எங்கேயுமே கிடையாது. நீங்கள் ஸ்க்ரீனில் தான் பேசுவீங்க, சிங்க மாதிரி சீருவீங்க, உத்தம மாதிரி பேசுவீங்க. ஆனால் வெளியில் இருந்தாக்க வேறு மாதிரி இருக்கும். அப்போ இங்கே கண்ணாடி வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு யூடியூப் வரலாம், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமில் இருக்கிற அல்புறம் கல்லறிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னாப்பா விஜய் அவருக்கு கட்சி ஆரம்பித்ததுக்கு முன்னாடி அவருடைய சினிமா சர்க்கிள், யூடியூப்பு எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஆட்களை அவர் பர்ச்சேஸ் பண்ணிட்டார். நீங்கள் அரசியல் எப்படி அரசியல் கட்சிகள் தொலைக்காட்சி சேனல், பத்திரிகையில் பர்ச்சேஸ் பண்ணதோ அது மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி ஆயிடுச்சு. இங்கே சிவகார்த்திகேயனை பர்ச்சேஸ் அதாவது இவர் ரொம்ப ஜென்யூனாக இருக்காருன்னு வரையும் சொல்ல முடியாது, விஜய் ரொம்ப அயோக்கியன்னு சொல்ல. ரெண்டுமே ஒரே மாதிரி தான். தங்களை தற்காத்து கொள்ள பணத்துக்கு ஆசைப்படக்கூடிய இல்லை பணத்துக்காக கோஷப்படக்கூடிய யூடியூபர், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையுமே சரிவதியாக 2 பேரும் பிரித்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் பராசக்தி 10ஆம் தேதி ரிலீஸ்ன்னு முடிவான உன்னைய அவர் ஒரு மாதத்துக்கு முன்னுக்க இங்கே இருக்க யூடியூப்பு, வெப்சைட்டு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணிட்டார். எல்லாத்தையும் விளம்பரம். இது வணிகமாக இருந்தால் கூட
அப்போ சிவகார்த்தியை விளம்பரம் கொடுத்துருக்காருப்பா பார்த்து மேட்ரு போடுங்க அப்படின்ற டோனுக்கு வந்துடுவோம். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வருஷ பர்ச்சேஸ் ஒரு யூடியூப் சேனலில் ரைட்டு, நீயா 5 லட்ச ரூபா, உனக்கு 3 லட்ச ரூபா. அப்போ இவங்களுடைய வேலைங்கிறது வந்து காலையில் 1500 ரூபா சம்பளத்துக்கு வர்ற கொத்தனார் என்ன செய்வார், முதலாளி சொல்கிறது புறம் செய்வார். அதே மாதிரி தான் இப்போ யூடியூப் சேனல் பூரா அவங்களுடைய, அதாவது ஒரு காலத்தில் யூடியூப் சேனலில் வந்து விமர்சனம், பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல், இல்லை ஒரு செய்தினா பரபரப்பாக எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாது. புறம் பொய்யா பேசுவான் வேறு மாற்ற அப்படின்னா அவனுடைய நம்பகத்தன்மையை கிட்டத்தட்ட இழந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதே நேரத்தில் இது எதுக்குள்ளேயும் சிக்காமல் ஒரு செட் இருக்குது. இப்போ புளிச்சட்டை மாதிரினா எல்லோரும் குறை சொல்லுவாங்க. ஆனால் புளிச்சட்டை மாதிரி எப்போதுமே ஒரே ஸ்டாண்டில் தான் இருக்கார். விஜயா இருந்தாலும் சரி, சிவகார்த்தியா இருந்தாலும், ரஜினி அவருடைய ஸ்டாண்டில் நிற்கிறாரு. ஆனால் மற்ற யூடியூபர் எல்லாருமே கிட்டத்தட்ட கொத்தடி மறைஞ்சுக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த வியூஸை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஒரு விஷயத்துக்கு உலகம் முழுவதும் ஒரு 10லேருந்து 12 கோடிக்குள்ளே தமிழ் மக்கள் இருப்பாங்க. இந்த தமிழ் மக்களில் இப்போ ஜனநாயகன், பராசக்தி கிட்டத்தட்ட 8 கோடி பேர், 8 கோடி வியூஸ் வந்திருக்கு. ஒரு கோடி பேர் லைக்கு அல்லது கமெண்ட்டு போட்டிருப்பான்னு வைங்க. அப்போ நீங்கள் இந்த 8 கோடி பேரும் வேறு வேலையை பார்க்காம 24 மணி நேரம் தான் பார்த்துட்டு இருந்தானா? வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் ஒவ்வொரு கோடி பேர் தான் இதில் ஆர்வமாக இருப்பான். 1 கோடி பேர் தான். அதாவது தமிழ்நாட்டில் இந்த படத்தினுடைய மேஜர் வசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பராசக்தியாக இருக்கட்டும் அல்லது ஜனநாயகம் இருக்கட்டும், அவருடைய மொத்த பாக்ஸ் ஆஃபீஸ் சொல்ல 60லேருந்து 70% தமிழ்நாட்டில் தமிழ் பேசும் மக்களில் தான் இருப்பாங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு டப்பிங் படத்துக்கு வந்த பார்வையாளர் எண்ணிக்கை சூப்பர் ஸ்டார்லேருந்து சாடா ஸ்டார் வரைக்கும் இது வரைக்கும் முறியடிக்க முடியல. பாகுபலி 1,35,00,000 பேருங்க பார்த்தாங்க. விஜய் படமோ, அஜித் படமோ, இல்லை சிவகார்த்திகேயன் படமோ, இல்லை ரஜினி படமோ, இன்னும் 1 கோடி பேரை நீங்கள் தாண்ட முடியல தமிழ்நாட்டில். ஸோ இதுதான் நிலமை. அப்படிங்கும்பொழுது இந்த அதாவது சிவகார்த்திகேயனை பார்த்து கண்ணாடி வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு விஜய் தரப்பு கல்லறிகிறதான், அவங்க கண்ணாடி 2 பேருமே களவாணித்தனம் பண்ணியிருக்கீங்க. இப்போ 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த யூடியூப் அது மாதிரிலாம் பிரபலமாக இல்லை. இப்போ ட்ரெய்லரை வெளியிட்ட இவ்வளோ பேர் பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை. இது எந்த அளவுக்கு படத்தை வந்து பார்க்கறதுக்கு வந்து உதவியாக இருக்கும் சார்? அதாவது ட்ரெய்லரு இந்த ஆடியோ கேசட்டை முந்தியெல்லாம் விற்கும். 10,000 கேசட் வந்துச்சு, 50,000 கேசட் வந்துச்சுலாம் சொல்லுவாங்க. அந்த ட்ரெய்லர் பார்க்குறதுக்குன்னு ஒரு பார்வையாளர் இருக்காங்க. அவங்க ட்ரெய்லர் மட்டும் ரைட்டை படம் அவ்வளோதாப்பா போ, பொறுமையாக ஓடிடி வரும்பொழுது அதில் வந்து சிடி வந்தால் பார்த்துக்குறோம். அதனால் இந்த ட்ரெய்லர் இவ்வளோ வியூஸ் அள்ளி இருக்குது, இவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு, இவ்வளோ கமெண்ட், இது வந்து ஒரு படத்தினுடைய வெற்றி தோல்வி எப்போவுமே தீர்மானிச்சு கிடையாது. நீ ஒன்றும் இல்லை, 4 கோடி பேர் பராசக்தி, 2 கோடி பேர் பார்த்தா போதுமே, கல்லாம் எங்கேயோ அள்ளிட்டு போயிடும். 385 ஜனநாயகன், நீ ஒரு 2 கோடி பேர் படம் பார்க்கணும். பாக்ஸ் ஆஃபீஸில் எங்கே இப்போ ஒரு மலேசியாவுக்கு போயிட்டு வந்தார், ஆடியோ ரிலீஸ்க்கு போயிட்டு வந்தார், கட்டின ஒருத்தர் பேசியிருந்தார் 2 லட்சம் பேர் மலேசியாவில் வந்து விஜய் ஆடியோ ரிலீஸுக்கு அப்படின்ட்டு. ஒருத்தர் ஆடியோ ரிலீஸுக்கு விஜய் போனதே பெரிய விஷயம்ன்ற ரேஞ்சுக்கு யூடியூப்பில் பேசினார். அது ஒரு இசை நிகழ்ச்சி. அந்த இசை நிகழ்ச்சியில் ஜனநாயகன் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா ஏதோ ஆக்சுவலாக அங்கே அந்த ஆடிட்டோரியத்தில் அந்த அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்தில் குறிப்பிட்டிருக்கிறது, நாங்கள் நடத்த போகிறது இசை நிகழ்ச்சி, அதில் விஜய் வந்து அவரோட படத்தினுடைய இசையை வெளியிடுறார். ஸோ அங்கே அதை அப்படியே எங்கள் அரசியலோட நினைக்கிறாங்க. மலேசியாவில் பார்த்தது பூரா மலேசியா, சிங்கப்பூர் தமிழர்கள். இங்கே இருக்கிறவனுக்கு ஓட்டு இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆமாம், அங்கே இருக்கிறவங்க இங்கே ஓட்டு போய். ஸோ அதை வந்து விஜயை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தொழில் ரீதியான ஈவெண்ட் அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கார். ஆனால் இங்கே இருக்க யூடியூப்பர்கள்லாம் காலையில் எந்திரிக்கல இன்றைக்கி தலைவனை பற்றி என்ன சொல்லி நம்ம பூஸ்டப் பண்ணுறதுன்ற மனோநிலையிலேயே கிட்டத்தட்ட என்ன ஆகும்னா, இது ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ரஜினி அரசியலை விட்டு நான் போகிறேன்னு சொன்ன பின்னாடி இன்னொரு குரூப் தலைவாணி வா தலைமை இருக்கவாங்க, அது மாதிரி மனோவியாதிகாரணிங்களா மாறிடுவாங்களோன்னு பயம் இருக்கு. இப்போ சமூக வலைதளங்களில் 2 தரப்பும், ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி, பராசக்தியோட இயக்குனர் சுதா குங்கராவை விமர்சனம் பண்ணி விஜய் ரசிகர்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்களில். அதாவது ஆதரவை எதிர்ப்பு எப்போவுமே ஒரு நடிகனுக்கு தமிழ் சினிமாவில் உண்டு.
ஏன்னா ஒரு படம் ஓடினாலும் கிரீன் பார்க்கில் பார்ட்டி நடக்கும், ஒரு படம் ஓடலைனாலும் அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு இதில் எல்லாருமே சினிமாக்காரங்க தான். இப்போ இதில் என்னென்னா சினிமாவுக்கு அப்பாற்பட்டு மீடியாங்கிறது வந்து இன்றைக்கி வந்து அதாவது இவங்க யூடியூப்பில் வந்து போனால் சூப்பர்னு சொல்லி 10க்கு 10 மார்க்கு கொடுத்தாலும் சரி, இல்லை டைம்ஸ் ஆஃப் இந்தியா, எக்கனாமிக் டைம்ஸ் இதெல்லாம் வந்து 3 ஸ்டாரு 4 ஸ்டாரு, அதே மாதிரி எக்ஸ்தலத்தில் வந்து 2 பேர் தான் போடுவான். போட்டுட்டு 10க்கு 9, 10க்கு 6, 10க்கு 5. அப்போ 10க்கு 5 போட்டிங்கன்னா 5 வந்து தப்பான படம் தானே. இந்த அடிப்படை புரிதலே இல்லாமல் இவங்களெல்லாம் போடுறத வச்சுட்டு மறுநாள் காலையிலே ஒரு விளம்பரம் வந்துடும் பேப்பரில், அது போட்ட மார்க்கை வச்சுருக்க ஸ்டாரை வச்சு. ஆனால் இது எதுவுமே ஒரு படத்தினுடைய வெற்றி தோல்வி தீர்மானிக்கிறதே இல்லை. இது வந்து அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஒரு சப்போர்ட்டு தான், ஊன்றுகோல் தான். உதாரணத்துக்கு இப்போ ரொம்ப ரீசெண்டாக எங்கேயே போகணும், சிறைன்னு ஒரு படம், ஒரு நேர்த்தியான திரைக்கதை, ஒரு நேர்த்தியான இயக்கம், நேர்த்தியான படப்பிடிப்பு இருந்தால் அந்த கண்டென்ட் என்ன இது இருந்தாலும் நீங்கள் வந்து ரெட்டை தலைக்கு போட்டி அந்த படம் வந்து இறங்குது. படம் பட்டை கலப்பு முதல் நாள் தான் அது 85 லட்ச ரூபா வசூல் தமிழ்நாட்டில். 2வது நாள் 1.5, 3வது நாள் 2, 3, 4, 5ன்ட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட அதாவது ஒரு 3 கோடி ரூபாய்க்கு உள்ளே தயாரிக்கப்பட்ட ஒரு படம் இன்றைக்கி 18 கோடி ரூபாயை தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸில் மட்டும் வசூல் பண்ணியிருக்கு. அதுக்கு பெருசாக டிவி விளம்பரம் கிடையாது, யூடியூப்பில் பெருசாக ப்ரமோஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. படம் நல்லா இருக்கு, அதனால ஓடி. படம் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்குன்னா அதுக்குள்ளே எல்லாமே அங்கே கரெக்டாக இருக்கு. ஸோ இன்னைக்கு பட்டி தட்டி போகிறான் அந்த படம் கிட்டத்தட்ட 60% ஆக்குபென்சியில் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படம் நல்லா இல்லைன்னு சொன்னோம்னா நம்மளை இந்த பஞ்சு வைக்கணுன்ட்டு அரசியல்வாதி கூட படம் போடுன்னு சொல்லி வந்துட்டு டெய்லி இன்டர்வியூ கொடுத்துட்ருக்குறாங்க. இதுதான் ஒரு படத்தினுடைய ரியல் வெற்றி. நீங்கள் கட்டமைக்கலாம். நீங்கள் போன வருஷம் 2025 பெரிய ஸ்டார்காஸ்ட் நடித்த படம் பூரா நஷ்டம் தானே கொடுத்துருக்கு, அப்படி தானே வந்திருக்கேன். சாதாரண சின்ன பட்ஜெட் படம் 3 கோடி 7 கோடி 10 கோடியில் நடித்தாதான் தயாரிப்பாளருக்கு லாபத்தை கொடுத்துருக்கு. இந்த 2 படங்கள் இருக்குல்ல, ஜனநாயகன், பராசக்தி, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? சரி, எதிர்பார்ப்புங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அதாவது 2 பேருமே தமிழ் நடிகர்கள், தொழில்முறை நடிகர்கள் 2 பேரும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க யாருங்க சித்தாந்தமோ கொள்கை பிடிப்பா வரும் மண்ணாங்கட்டி கிடையாது. நான் நம்பர் ஒன்றும் வசூலில் அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன், எந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கும் போவேங்கிறது தான். விஜயும் பண்ணுறது, சிவகார்த்திகேயன் பண்ணுறது. விஜய்க்கு வந்து ஒட்டுமொத்த அவருடைய ரசிகர்கள் ஒன்றா அவரை ப்ரொமோட் பண்ணுறதுல இருக்குது. இட்டு சிவகார்த்திகேயனை பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆல்ரெடி இன்றைக்கி தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ரஜினி, விஜய் இவங்களுக்கு அடுத்து 6லேருந்து 60 வரைக்கும் ஆடியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரே நடிகர் வந்து சிவகார்த்திகேயன். அவருடைய பெல்ட் அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் 2 படமே யூஏ ஒரு கொடூரமான விஷயம், வன்முறை இதுவும் கலந்தது. குடும்பத்தோடு போக முடியாது. யூஏ வயது வந்தோர் அப்பா அம்மாவோட போனால் தான், அது அந்த வயசு இருக்கணும். இந்த சிக்கலில் மாட்டிக்கிருச்சு. இது வந்து ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியல் இன்றைக்கான தமிழ்நாடு அரசியலை பேஸ் பண்ண ஒரு படம் ஜனநாயகன். இது தமிழக அரசியலை பற்றிய ஹிஸ்டாரிக்கல் மொழிபெயர்த்தியாகிகளை பற்றிய படம். இந்த படத்துக்கு ஒட்டுமொத்த ஆளுங்கட்சி எல்லாமே வரைஞ்சி கட்டிட்டு வேலை செஞ்சிட்ருக்கு இந்த படத்தை ஜெயிக்க வைக்கிறதுக்கு. 2மே ஆளுங்கட்சி படம் தான். ஒன்று நேரடியாக ஆளுங்கட்சி படமாக தெரியும், ஒன்று நேரடி வரி மறைமுக வரி மாதிரி தான். இந்த 2 படமும் எப்படி ஜெயித்தாலும் தோத்தாலும் அது தியேட்டர் செக்டாருக்கும் தயாரிப்பாளருக்கும் தான் பாதிக்குமே ஒழிய தமிழக மக்கள் எந்த வகையில் இந்த படங்கள்னால லாபமும் பாதிப்போ கிடையாது. மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.